இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோட பேசிக்கொண்டு இருக்கிற வார்த்தை, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். உங்களுக்கு என்ன காரியமா இருக்கலாம், என்ன தேவையா இருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும், என்ன காரியமா இருந்தாலும் என்னிடத்தில் கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து என்னோட எதிர்காலங்கள் எப்படி இருக்கும், என்னோட வேலைகள் எப்படி இருக்கும், எனக்கு இப்படிப்பட்ட வேலை வேணும், அந்த வேலையில நான் போகணும்னா நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க போதிங்க, வழிகாட்டுங்க என்று எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து கேட்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எத்தனை பேர் ஆண்டவரை நம்பி ஆண்டவர்கிட்ட நம்முடைய காரியங்கள் கேட்கிறோம். ஒரு காரியம் ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்களை மாத்திரம்தான் ஏசப்பா கிட்ட போய் நின்று கேட்கறது. ஆண்டவரே, எனக்கு வேணும், இதை காரியத்தை செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஆண்டவரை தொந்தரவு பண்றது. அப்போ அதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் இருந்தா வச்சுக்கோமா, இந்தாம்மா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவாரு. ஆனா அது நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமா இருக்காது. அது பிரச்சனை மேல் பிரச்சனையா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா நாம் யாருக்கிட்ட போய் கேட்கிறோம்? ஊழியக்காரங்க கிட்ட போய் கேட்கிறோம். மூத்த ஊழியக்காரங்க கிட்ட போய் கேட்கறது, அதுக்கு கேட்கலாம், தப்பு இல்லை. நான் ஆண்டவர் அப்படி சொல்லலையே. வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கை மாறுகிறது, பிரச்சனையில் சிக்கி கொள்ளுகிறது என்று நாம் பார்க்கும்பொழுது, நம்முடைய காரியங்கள் மற்றவரிடத்தில் போய் நாம் கேட்கும்போது, மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனை கொடுக்கிற ஆலோசனைகள் இடரலாக மாறிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்துல உள்ள மனுஷங்க சொல்லுவாங்க, அடுத்தவங்க பேச்ச நீ கேட்டீங்கன்னா என்ன ஆக, ரோட்ல நிப்ப, அப்பா அம்மா சொல்ற பேச்சை கேட்க மாட்டாங்க, நம்மை நேசிக்கிற நம்முடைய வீட்டில் உள்ள நபர்கள் சொல்லுகிற காரியத்தை நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்குறேன், என்னோட பாஸ்டர் கிட்ட போய் கேட்குறேன், எனக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மனுஷன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் என்னோட காரியத்தை நான் கேட்குறேன், அவங்க எனக்கு வழி சொல்லுவாங்க, ஒரு நல்ல கருத்து சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஐடியா கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம கேட்போம். மனுஷன் திட்டத்தை காட்டிலும் உங்களையும் என்னையும் உருவாக்கின தேவனுடைய திட்டம் பெரியது. வரும் காரியங்களை யாரிடத்துல போய் கேட்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு? என்னிடத்துல கேளுங்க. நீங்க நீங்க ஒரு பெண் பார்க்குறீங்கன்னா, ஒரு மகனை தேர்ந்தெடுக்க வேண்டும், ஒரு மகளை பார்க்க வேண்டும் என்றால் நீங்க யாருக்கிட்ட அதை எடுத்துக்கிட்டு போகக்கூடாது? மனுஷங்கிட்ட நோக்கி ஓடக்கூடாது. தெய்வ சமூகத்துல, ஆண்டவரே, இது உங்க சித்தமா, இந்த காரியம் வாழ்க்கையில நடக்கு, இந்த காரியம் இப்படி இருக்கு, இதை நான் பண்ணலாமான்னு வருங்காரியங்களை ஆண்டவரிடத்தில் நீ கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார், அற்புதங்களை செய்வார். இது நன்மையா இல்லை இது தீமையான காரியமா என்று நீங்க யார்கிட்ட போகக்கூடாது? மனுஷனை நோக்கி ஓடக்கூடாது. உனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட போய், சில நாள் அது சக்சஸ் ஆகும், எல்லாமே ஆகாது. அது சிக்கல்ல, பிரச்சனையில, வேதனையில, உபத்திரவத்துல போய் மாட்டிக்கொள்ளுகிறவர்கள் ஏராளம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, வருங்காரியங்களை ஏசப்பா கிட்ட போய் கேளுங்க. அது எந்த காரியமா இருக்கலாம், ஒரு வீடா இருக்கலாம், ஒரு திருமண காரியமா இருக்கலாம், உங்க தொழிலா இருக்கலாம், உங்களோட தேவைகளா இருக்கலாம், உங்க பிரச்சனையா இருக்கலாம். உங்க காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரிடத்துல நீங்க ஆலோசனை கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு
ஆண்டவர் வழியை சொல்லுவார், நமக்கு போதிப்பார், நமக்கு உதவி செய்வார். ஆனா மனுஷனோட திட்டங்கள் வேற, உங்களையும் என்னையும் உருவாக்குன ஆண்டவருடைய திட்டங்கள் வேற என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, நீ யார் இடத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறாய்? உன் வருங்காரியங்களை யார் இடத்துல நீ போய் சொல்ற? யார்கிட்ட நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கீங்க? நீங்க ஏசப்பாவை நோக்கி ஓடி பாருங்க. ஏசப்பா கிட்ட காத்துருங்க. வார்த்தையை கொடுத்து, ஆண்டவர் வார்த்தை நிமித்தமாக நம்மோடு பேசுவார். வருங்க காரியங்களை ஏசப்பா கிட்ட நீங்க சொல்லும்போது ஆண்டவர் அதை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். ஆண்டவர் அதை பொறுப்பெடுத்து அதை நடத்துவார். உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அவர் வெளிப்படுத்துவார், நிச்சயமாக வெளிப்படுத்துவார். உங்களுடைய என்ன காரியமா இருந்தாலும் இந்த காரியத்தை ஏசப்பா கிட்ட சொல்லி ஜெபிங்க. ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மோட பேசுவார், நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை நம்மோட பேசி கொண்டிருக்கிற ஆண்டவர், இன்றைக்கு யாரோ மனுஷனை நோக்கி நீ ஓடிக்கொண்டு இருக்கிறாயா? நீ வருங்காரியத்தை மனுஷன்கிட்ட தெரிஞ்சு கொள்ள முடியாது. அது சரியா உன் வாழ்க்கையில அமையாது. ஆண்டவரிடத்தில் வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார், அதை வெளிப்படுத்துவார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ராஜா, இன்றைக்கு ஆண்டவரே எசப்பா வருங்காரியங்களை ஆண்டவரே நாங்க மனுஷங்கிட்ட ஓடி கேட்கலாம். இந்த மனுஷன் எனக்கு சொல்லுவானா, இந்த மனுஷன் எனக்கு ஏற்றபடி சொல்லுவானா என்று நாங்கள் நினைக்கலாம் அப்பா. ஆனாலும் என் தேவனே, இந்த நாள்ல எங்களை மன்னிங்க ஆண்டவரே. உங்களிடத்தில் நாங்கள் தேடும்படி, உங்களையே நாங்கள் நம்பும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. முழுமையாக உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாம மகிமைப்படுவதாக. இயேசுவே நாமத்தினாலே வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.